மெயினா பார்த்துட்டிங்கன்னா, தான் ஏமாந்த விஷயத்த ஜீரணிக்க முடியாது. ரொம்பவே அழுதுட்டு வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்க வித்யா பார்த்துட்டிங்கன்னா, மீனா நடந்த விஷயத்த கேள்விப்பட்டு ஸ்வீட்டெல்லாம் ரவிய எட்டு வர சொல்லி நல்லா தெம்பா சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்ருதி வந்துட்டு இதில லைட்டா டவுட் வந்தது. அத்தை எப்பவுமே வந்து சந்தோஷமா இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு சோகம் நடந்திருக்கு. முத்து மீனாவுக்கு என்னவோ ஆயிருக்கு. அதனால தான் இவங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. வழக்கமா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்த மீனாவ போய் கேட்க, மீனாமே ஒண்ணும் இல்ல ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. சரி எதான ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியும் வந்துட்டு அமைதியா ரூமுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணலாம்? ஐயோ! அவரு வேற கால் பண்ணியிருக்காரு ஃபைனான்ஸரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனு யோசிச்சுக்கிட்டு டைம்ல தான் மாமனார் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வராங்க வெளியிலேருந்து. வந்து பார்த்தீங்கன்னா, "மீனா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னு தெரியுமான்னு?" சொல்லி கேட்க, "சொல்லுங்க மாமா என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி "இல்ல என்கிட்ட ஒருத்தன் வந்துட்டு கிழிஞ்ச நோட்ட வந்து குடுத்துட்டு இருந்தான். அத அவங்க ஏன் குடுத்தப்பா இதாப்பா நீ சொல்லி நீட்ட அவனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "அது நான் குடுக்கவே இல்ல. நீங்க யார் நோட்டையும் எடுத்து வந்து என்கிட்ட நீட்டுறீங்க" அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா, டேப்பெல்லாம் ஒட்டி அவன்கிட்டயே அது குடுத்தேன். அவனும் தெரியாம வாங்கிட்டான். இப்படி தான் என்ன ஏமாத்தணும் நான் ஏமாத்திட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இத கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு சின்ன ஐடியா வருது. நம்மள ஏமாத்துனவங்கள வந்து நாமளும் இப்படி தான் இது பண்ணணும். நாம ஒண்ணும் அடுத்தவங்க காச ஏமாத்தல. நம்மகிட்ட ஏமாத்துறவங்ககிட்ட இருந்து காச வாங்குறதுக்கு தான் நாம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவும் ஒரு சின்ன ப்ளே பண்றாங்க. இது நாம தனியா பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மூஞ்சி வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால நான் போனா உஷாராயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியும் சீதாவையும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஸ்ருதி ஃபர்ஸ்ட்டு கோவப்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து மீனா சொன்ன ஐடியா பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்துட்டு இது நல்ல ஐடியாவா இருக்கு. நாமளும் இதே மாரி பண்ணா அவனுங்கிட்ட இருந்து நாம காசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஆனா இதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் இருக்குது. காசு வாங்குனீங்களா அது குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி காசு நீட்ட, இல்லைங்க இது ஃபர்ஸ்ட்டு முடிச்சு காசு வாங்கி அவங்க காசு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி, இல்லைங்க அது வெறும் வந்துட்டு ஒருத்தர் உங்கள நம்பி குடுக்குறாங்கன்னா, சொந்த தேதியில குடுத்தா தான் உங்க மேல நம்பிக்கை இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு நான் காசு தரேன் நீங்க என் போய் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கேம் விளையாடி அவன எப்படி வேணா இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவுமே ஸ்ருதி கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போயிட்டு ஃபைனான்சர் கிட்ட குடுக்க, அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி அங்கேருந்து வராங்க. நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் கேட்க வேண்டிய எங்க வீட்ல நீ உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்ல, நான் இந்த ஃபைனான்ஸ் கிட்ட காசு வாங்கியிருந்தேன் அதனால குடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க வீட்டுக்காரர கூப்பிட்டு, ஏங்க இவளுக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு காசு குடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல, அவருமே வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா, ஏதோ உழைக்கிற பொண்ணுமா வாழ்க்கையில முன்னேறதுக்கு காசு கேட்டிருக்கா. அதனால தான் குடுத்தேன். நீ என்னம்மா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி, ஏங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திமிரு பிடிச்சவன் எனக்கு போட்டியா வந்துட்டு இருக்கான்னு சொல்லி, அது இவ தாங்க அப்படின்னு சொல்ல, ஏம்மா உன் தொழில் போட்டியெல்லாம் வந்து வெளியில வச்சுக்கம்மா. நான் ஏதோ வந்துட்டு கஷ்டப்படுற பொம்பள, ஏழை பொம்பள அப்படின்னு சொல்லி காசு குடுத்தேன். நீ என்ன சண்டைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருமே பார்த்தீங்கன்னா சமாதானம் சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா வீட்ட விட்டு வெளியே வர டைம்ல தான் சிந்தாமணி இருந்துட்டு, இப்போ பார்த்தியா என்கிட்ட மோதுனா இப்படி தான் நடக்கும். கடைசியில என்கிட்டயே காசு வாங்கி குடுக்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு பார்த்தியா? இனிமேலும் என்கிட்ட மோதினேன்னா அவ்வளோதான் உன்னை அட்ரஸ் எல்லாம் பண்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, என்னை ஒண்ணும் நீங்க பண்ண முடியாது. நான் நேர்மையா உண்மையா உழைக்கிறவ. அப்படி இருக்கும்போது எனக்கு கடவுள் துணையா இருப்பாரு. நீங்க என்ன பண்ணாலுமே வந்துட்டு நான் முன்னேற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி கிட்ட சவால் விட்டு சீதா வெளியே கிளம்புறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்கப்போகுதுன்றதெல்லாம் பொறுத்து வந்து தான் பார்க்கணும். மேலும் இது பண்ணுற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.